அனைவருக்கும் வணக்கம். கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜுங்க. ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண் அடையாளம். ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பார். டார்கெட் 1 அதுதான் நம்ம மொதல் 5 வாரம் நம்ம கவர் பண்ணி படிக்க போகிறோம். அது அவுட் சோர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை புக்குக்குள்ளே இருக்கிற தகவலாக இருந்தாலும் சரி, கான்செப்ட் ஏரியாவாக வீடியோ பதிவாக உங்களுக்கு வந்துடும். எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸில் இருக்கிற சில கண்டென்ட் உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவோ இல்லை ரெக்கார்டட் வீடியோவோ அப்பப்போ உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதேமாரி 7th யூனிட்டில் இருக்கிற திருக்குறளில் டார்கெட் 1க்கு உண்டானது உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பாரு. அதில் இருக்கிற திருக்குறள் ஒரு 4 அதிகாரமோ இல்லை தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டு இவங்களை சார்ந்த வீடியோ பதிவும் உங்களுக்கு இந்த 5 வாரம் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் அவுட் சோர்ஸை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். எங்களால் என்னென்ன தகவல் திரட்ட முடியுமோ அதை எல்லாத்தையும் திரட்டி நான் உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இணை எழுத்துக்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பார்த்துட்டோம். இப்போ கான்செப்ட் வரையாக அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் புக்கில் எங்கெங்கே கவராகி இருக்குது, சுட்டெழுத்துக்கள்னால் என்ன, சுட்டெழுத்துக்களை பற்றி வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு, அதனுடைய விளக்கம் என்ன, சுட்டெழுத்துக்கள் இன்னமும் கரண்ட்டில் யூஸில் இருக்கா, யார் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க, எங்கே அப்படிங்கிற டீட்டெயிலும், சுட்டெழுத்துக்கள் சம்மந்தமாக உண்டான சில கொஸ்டினை நாம் எப்படி க்ரியேட் பண்ணலாம், சுட்டெழுத்துக்கள் அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை தான் பார்க்க போகிறோம். புக்கில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 3 எழுத்து தான், ஆ இ உ அப்படிங்கிற இந்த 3 எழுத்து வச்சு தான் நம்ம சுட்டெழுத்தை பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், சுட்டெழுத்துக்கள்லாம் இவ்வளவு இருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன தகவலும் உங்களுக்கு வரும். சரிங்களா? சரி, ஓகே, வீடியோ பதிவுக்கு போவோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன? சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா சொல்லப்போனால் 6th நியூ புக்கில் பார்த்தீங்கன்னா பருவம் 2 இயல் 3 அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருக்கும். ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா பருவம் 2 இயல் 3 அப்படிங்கிற டாப்பிக்லேயும் இருக்கும். அது இல்லாமல் மொழித்திறன் பயிற்சியிலையும் சில சுட்டெழுத்துக்கள் சம்மந்தமாக சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அப்போ சுட்டெழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சுட்டெழுத்துக்கள்னால் எந்தெந்த எழுத்துங்க அப்படின்னு கேட்டால், ஆ இ உ இந்த 3 எழுத்து தான் சுட்டெழுத்து அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் ஏ இதெல்லாம் வினா எழுத்துக்கு சேர்ந்துடும். இந்த 3 எழுத்து தான் சுட்டெழுத்துக்கள். ஓகேங்களா? சுட்டெழுத்துக்களில் இந்த 3 எழுத்துமே இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கா அப்படின்னா 2 எழுத்து தான் அதிகம் யூஸ் ஆகுது. ஆவும் ஈவும் மட்டும்தான் யூஸ் ஆகுது. இந்த ஊ அப்படிங்கிறது தற்காலத்தில் அதிகம் பயன்படுத்துறதில்ல, ஒரு சில இடத்துல மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அந்த டீட்டெயிலில் நம்ம பார்ப்போம். அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள், ஒன்றை சுட்டி காட்டுகின்றன. ஓகே, அப்போ சுட்டெழுத்து அப்படின்னா சுட்டி காட்டுவதற்கு ஹெல்ப் பண்ணுற எழுத்துக்கள் தான். அப்போ அதை தான் சுட்டெழுத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சுட்டெழுத்துக்கள் என்னென்ன? ஆ இ உ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஊ அப்படிங்கிற எழுத்து மட்டும் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. அப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க, முதல்ல சுட்டெழுத்து என்னென்ன எழுத்துன்னு கேட்பாங்க 1. அப்புறம் ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ சுட்டெழுத்து நம்ம சொல்லிடலாம். ஓகே, தற்கால வழக்கில் அதிகமாக பயன்படுத்தாத சுட்டெழுத்து எது அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். சரிங்களா? அப்போ சுட்டெழுத்து இப்படி தான் இந்த சுட்டெழுத்தோட டாப்பிக்கில் இப்படி தான் கேட்பாங்க. வகைகள்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நம்ம பார்ப்போம். என்னடா அது ஒரு நாடு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இலங்கையில் இருக்கிற ஜாஃப்னா, அதாவது யாழ்ப்பாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே சார் இங்கே கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா, யாழ்ப்பாணத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஊ அப்படிங்கிற சுட்டெழுத்து இன்னமும் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. சரிங்களா? சொல்லப்போனால் இலங்கை மாவட்டத்தில் சிங்களம் பேசுகிறவங்க அதிகமாக. இப்போ நீங்கள் இந்த ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா உப்பக்கம், உம்பர், உதுக்கான் இப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில் இருக்கும். அதுக்கு உண்டான மீனிங் இருக்கும். அதெல்லாம் சிங்களத்தில் அதிகமாக பேசுகிற ஒரு மொழி தான். சரிங்களா? இப்போ சரி, ரைட்டு. இப்போ ஊ அப்படிங்கிற சொல்ல பார்த்துட்டோம். அது எங்கே பயன்படுத்துகிறாங்க தற்காலத்தில்? யாழ்ப்பாணம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஊர் பேர் தான் யாழ்ப்பாணம். சரிங்களா? யாழ்ப்பாணம் மாவட்டம் பேர் யாழ்ப்பாணம் தான், ஊர் பேர் யாழ்ப்பாணம் தான். சரி, ரைட்டு. இப்போ இது 2 வகையாக இருக்குது. என்ன அப்படின்னா 4 வகை. அதில் முதல் 2 வகையை பார்த்துடலாம். அகச்சுட்டு, புறச்சுட்டு. அது என்னங்க அகச்சுட்டு, புறச்சுட்டு? அகம்னா தெரியும், உள்ள அப்படின்ட்டு. புறம்னா வெளியே அப்படின்னு தெரியும். நம்ம பஸ்லேயே சொல்கிறோம் இல்லையா, அகம் புறம் சிரம் நீட்டாதீர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அகச்சுட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இவன் அவன் இங்கே எழுதுகிறேன். இவன் அவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது இல்லை. அதாவது இப்போ இவன் அப்படிங்கிற ஒரு சொல்லில் சுட்டெழுத்தான ஈயை எடுத்துட்டோம் அப்படின்னா வன்னுன்னு மட்டும்தான் வரும், பொருள் தராது. இந்த மாதிரி வர்றதை தான் என்ன சொல்கிறாங்க, அகச்சுட்டு. அதாவது சொல்லுக்குள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை உணர்த்துவது, அர்த்தத்தை தருவது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இப்போ அவன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஆவை எடுத்துட்டா வன்னுன்னு தான் வரும். புரியுதுங்களா? அப்போ எப்படி கொஸ்டின் வரும், சுட்டெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அப்போ சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தராமல் இருக்கும் சுட்டு என்ன சுட்டு அப்படின்னு கேட்டாலும் அகச்சுட்டு அப்படின்னு சொல்லணும். அப்போ அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது, அகத்தே இருந்துன்னா நம்ம ஈஸியாக அகச்சுட்டுன்னு சொல்லிடுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போ அதுக்கு பேர் அகச்சுட்டு. சரிங்களா? சரி, இதுதான் அகச்சுட்டு, சிம்பிள் தான். இப்போ புறச்சுட்டு அப்படிங்கிறது எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அவ்வானம் இம்மலை புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிளை வச்சே நான் சொல்லிடுறேன். மேக்ஸிமம் புக்கில் இருக்கிற தகவலை தான் கொஸ்டினை கூட கேட்பாங்க. இப்போ அவ்வானம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, இந்த சுட்டெழுத்தான ஆவை எடுத்துட்டா கூட இங்கே எழுதுகிற பாருங்க, அவ்வானம். சுட்டெழுத்து என்ன எழுத்து? ஆ. இந்த எழுத்தை எடுத்துட்டா கூட மீனிங்க்கு வரும். அதாவது இவ்வானம் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். கரெக்டுங்களா? அதேமாரி இம்மலையில் ஈயை எடுத்துட்டாலும் இம்மலை அப்படின்னு தான் நம்ம படிப்போம். அதுவும் ஒரு அர்த்தத்தை தரும். அப்போ எப்படி சொல்கிறது, அதாவது சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டாலும் பிற எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருள் தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. அப்போ எப்படி, சொல்லின் வெளியே போனாலும் புறத்தே வெளியே போனாலும் சுட்டுப்பொருளை தருவது புறச்சுட்டு. புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுதான் அகச்சுட்டு புறச்சுட்டு. உள்ளேயே இருந்து பொருளை தருவோம். அதை என்ன சொல்கிறது, பிரிக்க முடியாது. ஆனால் புறச்சுட்டு அப்படிங்கிறது பிரிக்கலாம். அவ்வானத்தை ஆ ப்ளஸ் வானனும் பிரிக்கலாம், இம்மலையை ஈ ப்ளஸ் மலையினும் பிரிக்கலாம். அப்போ பிரிக்கவும் முடியும், வெளியே போனாலும் பொருள் தரும் அப்படிங்கிறது தான் புறச்சுட்டு. ஓகேங்களா? சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்க, அண்மை சுட்டு செய்மை சுட்டு. அது என்னங்க அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னா, அண்மை அருகில் இருக்கிற சொற்களை தான் சுட்டி காட்டுற சொல்ல தான் அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான எழுத்து அப்படிங்கிறது எக்ஸாம் பாயிண்டில் கேட்பாங்க. ஈ அப்படிங்கிறது தான். இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற சொற்களை சுட்டி காட்டுற ஒரு சொற்கள். கரெக்டுங்களா? அப்போ அந்த எழுத்து ஃபஸ்ட்டு என்னவா லெட்ரு வரும், ஈ அப்படிங்கிறது தான். கரெக்டுங்களா? இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு அப்படிங்கிறது. இந்த மாதிரி அண்மையில் உள்ளவற்றை சுட்டி காட்டக்கூடிய சுட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்மை சுட்டுன்னு நம்ம சொல்லணும். அப்போ அண்மையில் நம்ம பார்த்துட்டோம். அப்போ தொலைவுன்னு ஒன்று இருக்குமில்ல, அப்போ தொலைவில் உள்ள சொற்களை சுட்டி காட்டுறதுக்கு என்ன சுட்டு அப்படின்னு கேட்டால் செய்மை சுட்டு. அவ்வளோதான். அப்போ அந்த செய்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆ அப்படிங்கிறது தெரியணும். அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து என்ன அப்படின்னா ஈ, செய்மை சுட்டுக்கு உண்டான எழுத்து என்ன அப்படின்னா ஆ அப்படிங்கிறது தான். சரிங்களா? இதில் இன்னொன்று இந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் சைட் இருக்குது. அது என்னென்னு பாருங்கள், அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டுறது. இப்போ அண்மையிலையும் பார்த்துட்டோம், தொலைவிலையும் பார்த்துட்டோம். இந்த ரெண்டுக்கு நடுபட்ட ஒன்று இருக்குல்ல, அதை தான் ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்தை அடிக்கடி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த உது, உவன் அப்படிங்கிறதெல்லாம். இது நம்ம இந்த ஓல்டு புக்கு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். உவன்னா என்ன, உப்பக்கம்னா என்ன, உம்பர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அதனுடைய டீட்டெயிலை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்டக்கூடிய எழுத்து எந்த எழுத்து? புரியுதுங்களா? 3 எழுத்துக்குமே ஒவ்வொரு டெஃபினேஷன் இருக்குது. சரி, ரைட். அடுத்தது இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னா சுட்டு திரிவு. இப்போ அம்மரம், இவ்வீடு இதெல்லாம் நம்ம புறச்சுட்டுன்னு சொல்லிடுவோம். கரெக்டுங்களா? இச்சொற்களை இதையே அதாவது அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரமாகவும், இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடாகும் அப்படிங்கிற மாதிரி திரிஞ்சு ஒரு சேஞ்ச் பண்ணி சொல்கிற சொற்களை தான் என்னென்னு சொல்லுவாங்க, சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஆயி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று, அதாவது திரிந்து
அம்மரங்கிறது அந்த மரமாகவும் இவ்வீடுங்கிறது இந்த வீடாகவும் இந்த மாதிரி திரிந்து சுட்டுப்பொருளை தருவது அதுக்கு பேர் தான் சுட்டு திரிபு. இதிலே தெரிஞ்சுக்கலாம், திரிபுனா திரிஞ்சு வர்றது அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த பாக்ஸ் ஐட்டத்தில் பாருங்கள், கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர். அங்கிருந்து சிறையில் பூக்கள் மலர்ந்ததுன்னா இங்குள்ள மலர்களில் இம்மலர் அழகாக உள்ளது, அம்மலர் பெரியதாக உள்ளது என்றார் மலர்கொடி. இந்த மலரை பார், அந்த மலரை விட அழகாக உள்ளது என்றான் கரிகாலன். இப்பகுதியில் உள்ள சுட்டுச்சொற்களை எடுத்து எழுதுக. அப்போ நமக்கு சுட்டுச்சொற்கள்னால் ஆயி அப்படிங்கிற இடத்துல நாம் பார்க்கணும். அங்கு, இங்கு, இம்மலர், அம்மலர், இது எல்லாமே சுட்டுச்சொற்கள் தான். சரிங்களா? இந்த மலர், வேற என்ன இருக்குது? அந்த மலர். அப்போ இதெல்லாம் வந்து சுட்டுச்சொற்கள். அதாவது அண்மையில் இருக்கிற சுட்டுச்சொற்கள், செய்மையில் இருக்கிற சுட்டுச்சொற்கள், சுட்டுத்திரிபு அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த அம்மலர் அப்படிங்கிறது ஓகே. அப்போ அந்த மலர் அப்படிங்கிறது சுட்டுத்திரிபு. கரெக்டுங்களா? அப்போ இதிலருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்போ வந்து சுட்டெழுத்துக்கள்னால் அண்மை சுட்டுன்னு இருக்குது, செய்மை சுட்டுன்னு இருக்குது, அகச்சுட்டுன்னு இருக்குது, புறச்சுட்டுன்னு இருக்குது, சுட்டுத்திரிபுன்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமே. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது யாழ்ப்பாணம் நாம் சொன்னோம் இல்லைங்களா? அதாவது இலங்கையில் இருக்கிற ஜாஃப்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் வந்து இந்த ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்து வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இது ஜஸ்ட் ஓரளவு தெரிஞ்சுக்கோங்க. இது நான் வந்து நெட்டில் தான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க பேசும் முறை, சிங்களத்தில் பேசும் முறை வந்து பார்த்திங்கன்னா நும்ப அப்படின்னா நீன்னு அர்த்தம் எழுத்து வழக்கில், உம்ப அப்படின்னா பேச்சு வழக்கில் நீ அப்படின்னு அர்த்தம். அப்போ எழுத்து வழக்குக்கு நும்பங்கிறாங்க, உம்ப அப்படின்னா பேச்சு வழக்கில் அப்படிங்கிற மாதிரி சில தகவலை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது பிடிஎஃபாக உங்களுக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோங்க, அவ்வளோதான். அதாவது இன்னமும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்பினா நாங்கள், அப்பிட்டனா எங்களுக்கு, அப்பேனா எங்களுடைய, அப்பிவனா எங்களை அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட். அதே பார்த்திங்கன்னா விலங்குகளை குறிப்பிட்டு சொல்லும்போதும் சில சிங்கள வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதாவது சுட்டுப்பெயர்கள். ஆக்சுவலாக இது சுட்டுப்பெயர்கள் தான். அடுத்தது திருவள்ளுவரும் பார்த்திங்கன்னா 1185வது திருக்குறளில் பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறளே எழுதியிருக்கார். உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது அப்படின்ட்டு. அப்போ இந்த இடத்துல உவக்கான்னா என்னன்னு சொல்லியிருக்காரு, இவக்கான்னா என்னன்னு சொல்லியிருக்காருன்னு நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். என்ன முதல்ல இதனுடைய அர்த்தம் என்ன? உவக்கான் எம் காதலர் செல்வார் இவக்கான் என் மேனி பசப்பு ஊர்வது. அதாவது தலைவன் தலைவி, அதாவது லவர்ஸ் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது என் லவர் வந்து பக்கமாக தான் ஊருக்கு போயிருந்தாலுமே அவன் போகும்போது என் உடம்புல வந்து ஒரு பசப்பு நிறம் உருவாகுது. பசப்பு நிறம்னா அந்த திடீர்னு கருப்பாக மாறுறது மாதிரி சொல்லுவாங்க, பசப்பு நிறம் அப்படிங்கிறது. அதான் பாருங்கள், காதலர் என்னை விட்டு சிறிது தூரம் செல்கிறார் என்றாலும் என் உடம்பில் உடனடியாக பசப்பு நிறம் படர்ந்து விட்டது அப்படிங்கிறதான் திருக்குறள் இந்த மூலமாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல உவக்கான் அப்படின்னா கூப்பிடும் தூரம் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டு இதனுடைய ஓக்கான் இதுக்குண்டான பொருள் என்னன்னு கேட்டாலும் கேட்கலாம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது பெட்ரு. உவக்கான் அப்படின்னா கூப்பிடும் தூரம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்போ இவக்கான் அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? இப்பொழுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? நீங்கள் 1185 திருக்குறள் புக்கில் எடுத்து இந்த திருக்குறளுக்கு உண்டான விளக்கத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ உவக்கான் இவக்கான்ட்டு திருவள்ளுவரும் சுட்டுப்பெயரை வச்சு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்தது தொல்காப்பியத்துலேயும் பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம 3 எழுத்து தான் சுட்டெழுத்து அப்படிங்கிறத கணக்கு. அதுதான் வந்து சுட்டெழுத்துக்கள். ஆ இ ஊ அப்படிங்கிறது ஆயி தற்காலத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறோம், ஊங்கிறது பயன்படுத்துறதில்ல அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் தொல்காப்பியத்தில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஆ இ ஊ இந்த 3 மட்டும் இல்லாமல் அப்படிங்கிறது இது தெரிஞ்சுக்கோங்க. தொல்காப்பியத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாப்பிக்கில் கேட்டால் மட்டும்தான் இது ஆன்சர். அப்போ அம்முங்கிற 4 எழுத்திலும் சுட்டெழுத்தாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நற்றிணையில் ஒரு பாடல் வரி இருக்குது 127ல், பாக்கத்து உவன் வரின் எவனோ பான அப்படிங்கிற ஒரு வரி இருக்குது. அதாவது அவன் ஊருக்கு வந்தால் என்ன செய்கிறது பாணனே அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தம். ஒரு தோழி ஒரு பாணன்னா பாணனிடம் சொல்கிற ஒரு செய்தி. இந்த மாதிரி வந்து அவன் ஊருக்கு வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வியப்பில் கேட்குற மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாக்கத்து உவன் அப்படின்னா அவன் அப்படிங்கிறது அர்த்தம்.
பாக்கத்து பாக்கம்னா ஊர் பக்கம், அவன் வந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தமே. அப்போ பாக்கத்து உவன் வரின் எவனோ பான, இவ்வரியில் உவன் என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? சுட்டுப்பெயர் வச்சு கேட்டாங்க அப்படின்னா அவன் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். இதில் இருக்குது. பானை அப்படின்னா ஒரு வகை இசைக்கலைஞன் அப்படிங்கிறது. அவங்ககிட்ட ஒரு தோழி பேசுகிற மாதிரி தான் இந்த வரியோட அர்த்தமே வரும். பாக்கத்து அப்படின்னா பாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஊர் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா கடற்கரையோர ஊரை தான் சொல்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நாம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உவன். உவன்னா அவன் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? சரி. அதே நற்றிணையில் 264வது பாடலில் பார்த்தீங்கன்னா உதுக்கான் தோன்றும் எம் சிறுநல் ஊரே. உதுக்கான் தோன்றும் எம் சிறுநல் ஊரே. ஒரு தலைவன் ஒரு தலைவியிடம், அதாவது தான் ஊரை பற்றி, அழகை பற்றி, தான் அடைஞ்ச மகிழ்ச்சியை பற்றி, தான் ஏக்கத்தை பற்றி அழகாக வெளிப்படுத்துகிற வரியை தான் உதுக்கான் தோன்றும் எம் சிறுநல் ஊரே. இங்கே பாரு, தெரியுதா, இதான் என் ஊர் அப்படிங்கிற மாதிரி. அப்போ உதுக்கான் தோன்றும் அப்படின்னா இதோ தெரிகிறதா, இதோ பார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இந்த இடத்துல. ஓகேங்களா? உதுக்கான் தோன்றும் எம் சிறுநல் ஊரேனா இங்கே பாரு, தெரியுதா, இதுதான் என் ஊர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? சரி. இங்கே பாருங்கள், உதுக்கான் என்பது இந்த வரியில் இதோ பார் அல்லது இதோ தெரிகிறது அப்படிங்கிற ஒரு பொருளை தரும். சரி, ரைட்டுங்க. அடுத்தது இந்த ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயிலில் தான் வந்து இலக்கணமும் மொழித்திறனும் அப்படிங்கிற பாடப்பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சொல்லப்போனால் அதான் ஆஇ அப்படிங்கிறது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஊங்கிற ஒரு எழுத்து அதிகமாக நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. அதில் சில வார்த்தைகள் வந்து இதில் வந்து எக்ஸாமில் கேட்டுட்ருக்குறாங்க, அடிக்கடி கேட்பாங்க. உதுக்கான் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது அர்த்தம். உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். அப்போ இந்த வரியை எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம்? அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு உதுக்கான் பாருங்கள், அதில் சற்று தொலைவில் பார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வரியை கொடுத்துட்டு உதுக்கான் தோன்றும் எம் சிறுநல் ஊரே அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா இதோ பார் இதோ தெரிகிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? தெரிஞ்சுக்கோங்க ஓரளவுக்கு. சரி, இப்போ பாருங்கள், உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார். உப்பக்கம், உப்பக்கம்னா முதுகு பக்கம், முதுகு பக்கம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உம்பர்னா அப்பர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பர்னா மேலே அப்படின்ட்டு. இந்த ஊ அப்படிங்கிற சுற்றெழுத்தை வச்சு வந்த வார்த்தைகள் அதற்கு உண்டான அர்த்தங்கள் தான். சரிங்களா? சரி, ரைட். இதே புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டினையும் பார்த்துருவோம். இந்த சுற்றெழுத்துக்கள் சம்மந்தமாக எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ என் வீடு டேஸ் உள்ளது அப்படின்ட்டு ப்ராக்கெட்டில் அது அங்கே அப்படின்ட்டு இருக்குது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். என் வீடு அங்கே உள்ளது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ இந்த அங்கே அப்படிங்கிற இந்த சுட்டு சொல்ல தான் நம்ம இங்கே எழுதணும். தம்பி இவர் வான் வராது, இங்கே வா அப்படின்னு தான் வரணும். நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்படின்ட்டு தான் நாம் எழுதணும். யார் அவர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் வரும். உன் வீடு எங்கே உள்ளது அப்படிங்கிற மாதிரி தான் வரணும். சரிங்களா? சரி, ரைட். அப்போ இப்போ இது நம்ம பார்த்ததை ஒரு வரைபடமாக சுட்டெழுத்துக்கள்னால் இதுதான் அப்படிங்கிறத ஒரு ரீகால் பண்ணுற விதமாக இந்த பார்த்துடலாம். சரிங்களா? சுட்டெழுத்துக்கள்னால் ஆஇ ஊ அப்படிங்கிற இந்த 3 எழுத்து தான். ஆயிங்கிறது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம், ஊங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி இன்னமும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யாழ்ப்பாணத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்ட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்ட்டு இதனுடைய வகைகள் இருக்குது. அது என்னங்க அகச்சுட்டு அப்படின்னு கேட்டால், அதாவது சுட்டு எழுத்து உள்ளேயே இருந்து பொருள் தரும், வெளியே போயிட்டால் அது பொருள் தராது அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இவன் உவன் இதில் வந்து சுட்டு எழுத்தை நீக்கிட்டால் பொருள் தராது. ஆனால் சுட்டு எழுத்தை நீக்கிட்டாலும் பொருள் தரும், அதுதான் புறச்சுட்டு. வெளியே போனாலும் பொருள் தரும், அதுதான் புறச்சுட்டு. இதை பிரிக்க முடியும், இதை பிரிக்க முடியாது. அண்மை சுட்டு அப்படிங்கிறது அருகில் உள்ள சொற்களை சுட்டி காட்டுற சொற்களை தான் வந்து அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான எழுத்து இ. தொலைவில் இருக்கிறதுக்கு வந்து ஆ. அண்மையும் இல்லாமல் தூரத்துலேயும் இல்லாமல் நடுவில் இருக்கிற எழுத்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஊ. அப்போ இதுதான் வந்து இந்த சுட்டெழுத்துக்கு உண்டான வகைகள். இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று இருக்குது அப்படின்னா அது சுட்டு திரிவு. அதாவது அந்த அகச்சுட்டு புறச்சுட்டாக இருந்தாலுமே அந்த மரம் இந்த மரம் அப்படின்ட்டு திரிஞ்சு வரதை தான் வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
ஆங்கிறது அந்தவாகவும் ஈங்கிறது இந்தவாகவும் இல்லை அங்கு இங்கு எப்படி வேணால் திரிஞ்சு வர்றது தான் என்ன சொல்லுவோம், சுட்டுத்திரிவு அப்படின்ட்டு சொல்லுவோம். சரிங்களா? சரி, ரைட். இப்போ இணை எழுத்துக்கள் பார்த்த மாதிரியோ நம்ம சுட்டு எழுத்துக்கள் பார்த்துட்டோம். அடுத்து வினா எழுத்துக்கள் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்தால் தான் நாம் இன்னும் இதை சம்மந்தமாக வேறு எங்கேயா சர்ச் பண்ண முடியுமா, கொஞ்சம் தகவலை தெரிஞ்சுக்க முடியுமா, இதிலேருந்து வேறு எதாவது நம்ம தெரிஞ்சுக்க முடியுமாங்கிற டீட்டெயிலில் தான் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கொண்டு வர போகிறோம். சொல்லப்போனால் 5 வாரமும் நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். பிரித்தெழுது, சேர்த்தெழுது, சந்திப்பிழை, குறிநடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு, வேர்ச்சொல் அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இந்த மாதிரி திருக்குறள் 4 அதிகாரம், இந்த மாதிரி நிறையா. எப்படி இந்த 5 வாரமும் இதை சார்ந்து இந்த யூனிட் 1ல் இருக்கிற டார்கெட் 1 நம்ம பார்த்தோம் இல்லையா, அதேமாரி யூனிட் 7ல் இருக்கிறதையும் நம்ம ஃபுல்லாக எவ்வளவு தூரம் புக்குக்குள்ளே இருக்கிறது கன்ஃபார்ம் வந்து கிளாரிட்டியாக வந்துடும். அது கான்செப்ட் வேறையாக இருக்கிற வீடியோ பதிவாகவும் வந்துடும். அவுட் சோர்ஸ் இருக்கிறது அப்பப்போ உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாவோ இல்லை வந்து பிடிஎஃபாவோ மொத்தத்தில் உங்களுக்கு வீடியோ பதிவாக வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் ஒவ்வொரு வீடியோ பதிவும் ரொம்ப முக்கியம்தான், பார்த்துக்கோங்க. இப்போ நான் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு வினா எழுத்துக்கள் அந்த டாபிக் சம்மந்தமாக வினா எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அதில் விடை வகைகளும் வரும். அதை அந்த வீடியோ பதிவில் நான் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு சுற்றெழுத்துக்களை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு முடிஞ்ச வாட்டி இவ்வளோ தான் சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது தெரியும். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன திருக்குறளில் வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களை கருத்துக்களை சொல்லுங்கள். அவுட் சோர்ஸுக்கு வருமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக அவுட் சோர்ஸ்லேருந்து இதுக்குண்டான என்ன தகவலோ இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி வர டாப்பிக்கிலேருந்து என்னென்ன தகவல் வருமோ அது எல்லா தகவலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஒவ்வொரு வீடியோ பதிவாக கொடுப்போம். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கருத்துக்களை தெரியுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். இத்துடன் கிருஷோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ.